மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் மிரியாமும் சேர்ந்து பாடுறாங்க, கர்த்தரின் பலமும் கீதமும். ஆமென். வல்லமையை பாடுறாங்க, வல்லமையை பாடுறாங்க. ஒரு அற்புதத்தை, ஒரு மகிமையை, வல்லமையின் வெளிப்பாட செங்கடல்ல இருந்து பார்க்கிறாங்க. தேவன் அவர்களை எப்படி பார்வோன் அடித்து ரதத்தை உடைத்து கடலிலே தள்ளி அவர்களுடைய 10 வணங்கத்தக்க நம்பத்தக்க 10 தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவைகளையும் உடைத்தெறிந்து தான் தேவன் என்பதை நிரூபித்து விட்டுட்டு அவர்களுக்கு சொன்னார், நான் வல்லமையுள்ள தேவனும் கூட இருக்கிறேன். சொன்ன உடனே மோசையும் இஸ்ரவேலும் மிரியமும் அந்த வல்லமையுள்ள தேவனை பாடும்போது சொல்றாங்க, கர்த்தரின் கீதமும் என் பலனும் என் கீதமுமா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னுடைய கீதம், என்னுடைய பாட்டு கர்த்தர் தான், என் பலன் கர்த்தர் தான். அதனாலதான் கர்த்தருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். ஐயோ பிசாசு தெரியுமா பிரதர், நாங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய விக்கிரக கோயில் இருக்கு பிரதர். அந்த விக்கிரகம் நான் எங்கிட்டு திரும்பினாலும் என்னை நோட்டீஸ் பண்ணுது பிரதர், என் பின்னாடியே வருது பிரதர். தேவனை பற்றிய வெளிப்பாட்டு அறிவு உங்களுக்குள்ள வருதோ அப்ப தெரியும் அந்த விக்கிரக ஆலயம் உங்களுக்கு சின்ன டப்பா கோயிலாட்டம் இருக்கும், துருண்டாய். ஓ இதானா, இவ்வளவு தானா அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரெவலேஷன் உங்களுக்குள்ள வரணும். அது உங்களால வந்து வாயில வராது, அது உங்க ஸ்பிரிட் மேன்ல உருவாகும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவனோட அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். அவருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடை கர்த்தர் தரும்போது அவருடைய வல்லமையை நீங்க பாடணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.